TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தையும் பொறுத்துக் கொள்ளாத ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியே என அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதன் தலைவர் கௌசல்ய நவரத்னவை பதவி விலகுமாறு கோரிக்கை. இலங்கை வந்திருக்கும் இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்தார். மதிப்பிற்குரிய போலீஸ் சேவை ஒன்றை உருவாக்குவதில் தனது உறுதிப்பாட்டை வெளிக்காட்டிய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச. நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையை நாம் ஒருபோதும் வகுக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். விளம்பர இடைவேளையின் பின் விரிவான செய்திகளை பார்ப்போம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காணத் தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகள். எந்த வடிவிலான தீவிரவாதத்தையும் பொறுத்துக் கொள்ளாத ஒரே கட்சி என்ற வகையில் சகல சமூகங்களினதும் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது தேசிய மக்கள் சக்தியே என அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசியல் லாபத்திற்காக இனவாதத்தை பயன்படுத்துகின்ற அரசியல்வாதிகளை இலங்கையர்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் சகல சமூகங்களின் மக்களும் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாழுகின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களில் பெரும்பாலானவர்கள் இன மதவாதமற்றவர்கள். ஒரு சிறிய குழுவின் ஆதரவுடன் செயற்படும் அரசியல்வாதிகளே இனவாதத்தை தூண்டுகிறார்கள். அவர்களின் செயற்பாடுகளே இனவன் செயல்கள் மூடுவதற்கும் ஐக்கியமின்மைக்கும் வழிவகுக்கின்றன. அத்தகைய அரசியல்வாதிகளையும் அவர்களின் கையாட்களையும் தோற்கடித்துவிட்டால் பெரும்பாலான பிரச்சினைகள் தீர்ந்துவிடும். கடந்த 76 வருடங்களாக நாட்டை ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கோ அல்லது மக்கள் எதிர்நோக்கிய அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கோ திட்டங்களை கொண்டிருக்கவில்லை. அவர்கள் இனவாதத்தை தூண்டிவிடுவதன் மூலம் தங்களது தகுதியின்மையை மூடி மறைத்தார்கள். அவர்கள் வெவ்வேறு குழுக்களாக இயங்குகிறார்கள். ஒரு குழுவினர் சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுகிறார்கள். மறுகுழுவினர் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுகிறார்கள். இன்னொரு குழுவினர் தமிழ் மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுகிறார்கள். அது அவர்களது அரசியலின் தன்மை. இனவாதத்திற்கு எதிரான அரசியல் ஒன்றுக்கு வாக்களிப்பதன் மூலமே நாட்டில் அமைதியான சூழ்நிலையை தோற்றுவிக்க முடியும் என அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் தெரிவித்தார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதன் தலைவர் கௌசல்ய நவரத்னவை பதவி விலகுமாறு ஏகமனதாக கேட்டுள்ளது. சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஜப்பான் ஜைகா நிறுவனம் வழங்கிய நிதி உதவியை கையாண்ட விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் அவர் செயற்படவில்லை என்பது விசாரணைகள் மூலம் கண்டறியப்பட்டதை அடுத்தே பதவி விலக வேண்டும் என கேட்கப்படுகின்றார். இலங்கை வந்திருக்கும் இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பரும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் ரிஷாட் பதுதீனும் அமீர் அலியும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் வாக்காளர்களில் 90% ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிப்பார்கள் என்று இவர்கள் அஜித் தோவாலிடம் கூறியதாக அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரம் கூறியுள்ளது. இலங்கை பொது வசதிகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான ஜனக ரத்நாயக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வந்தால் எரிபொருட்களின் விலையை 150 ரூபாவாக குறைப்பதே முதலாவதாக அவர் செய்கின்ற காரியமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய ரத்நாயக்க இந்த நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகவும் பெரிய நிதித்துறை ஊழல் மத்திய வங்கி பிணைமுறி ஊழலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் இறக்குமதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் 3600 கோடி ரூபாய் ஊழல் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எரிபொருட்களின் விலையை 200 ரூபாவினால் குறைக்க முடியும் என்று 2022ஆம் ஆண்டில் நான் கூறினேன். தற்போது 150 ரூபாவினால் குறைக்க முடியும் என நான் ஜனாதிபதியாக வந்தால் முதல் மாதத்திற்குள் எரிபொருட்களின் விலையை 150 ரூபாவினால் குறைப்பேன் என்று ரத்நாயக்க தெரிவித்தார். மதிப்பிற்குரிய போலீஸ் சேவை ஒன்றை உருவாக்குவதில் தனது உறுதிப்பாட்டை வெளிக்காட்டிய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச போலீஸ் சேவையில் காணப்படும் சம்பள முரண்பாடுகளை நீக்குவதற்கு ஒரு தரத்திற்கு ஒரு சம்பளம் என்ற முறையை அறிமுகப்படுத்தப் போவதாக உறுதியளித்தார். நிக்கவரெட்டியவில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச தற்போதைய அரசாங்கத்தினால் போலீசாருக்கு வழங்கப்படுகின்ற தற்காலிக விசேட கொடுப்பனவை தனது அரசாங்கமும் தொடரும் என்றும் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அரசியற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எழுதிய கடிதம் ஒன்றில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட ராஜித சேனாரத்ன யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்கள் வருவதை தடுக்கும் நோக்கில் அச்சுறுத்தல் விடுத்து கருத்து தெரிவித்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாக்களிப்பதற்கு இலங்கைக்கு வர வேண்டாம் என்று சேனாரத்ன வெளிநாட்டில் உள்ள இலங்கை தொழிலாளர்களை அச்சுறுத்தினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய பல லட்சம் தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை உறுதி செய்வதற்கு குந்தகமாக அமையும் என்றும் அத்தகைய அச்சுறுத்தலை விடுத்ததன் மூலம் டாக்டர் சேனாரத்ன ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் 78வது பிரிவை மீறியுள்ளார் என்று ஹந்துநெத்தி தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். இலங்கை வந்திருக்கும் இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் நேற்று மாலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவை சந்தித்து பரஸ்பர அக்கறைக்குரிய விவகாரங்கள் குறித்து ஆராய்ந்தார். தனது கொழும்பு விஜயத்தின் போது தோவால் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரை நேற்றைய தினம் காலையில் சந்தித்தார். அதற்கு முதல் நேற்று முன்தினம் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து அரசியல் நிலவரங்கள் குறித்து ஆராய்ந்தார். வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளிடம் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் குறித்து கேட்டறிந்த தோவால் அதை பற்றி தனது அபிப்பிராயம் எதனையும் கூறவில்லை என்ற போதிலும் தமிழ் மக்கள் தங்களது வாக்குகளை பிரயோசனமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறியதாக தமிழ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ முன்னர் மஹிந்த சிந்தனைக்கு உறுதியான ஆதரவை வழங்கிய 35% வாக்குகளை தன்வசம் வைத்துக்கொண்டு களத்தில் இறங்கியிருப்பதனால் நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதியாக வருவார் என்று ராஜாங்க அமைச்சர் வி சாணக்க நேற்றைய தினம் கூறினார். கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய சாணக்க இந்த தடவை எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெறப்போவதில்லை என்பதால் 35% வாக்குகளை தன்வசம் கொண்டிருக்கும் வேட்பாளர் வெற்றி பெறுவது நிச்சயம் எனவும் தெரிவித்தார்.
எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெறப்போவதில்லை. ஆரம்பத்தில் 4 அரசியல் கட்சிகள் களத்தில் நின்றன. அது இப்போது 3 வேட்பாளராக குறைந்துவிட்டது. நாமல் ராஜபக்ஷவும் வேறு 2 வேட்பாளர்களுமே இப்போது களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். 3 வேட்பாளர்களும் 80% வாக்குகளை பெறுவார்கள். 4வது வேட்பாளரும் 15% வாக்குகளை பெறுவது சாத்தியம். ஏனைய வேட்பாளர்கள் 5% வாக்குகளை பெறுவார்கள். அதனால் 35% வாக்குகளை கொண்டிருக்கும் வேட்பாளரின் வெற்றி நிச்சயம். மஹிந்த சிந்தனையை ஆதரித்த 35% வாக்குகளுடன் மேலதிகமாக 4 லட்சம் தொடக்கம் 5 லட்சம் வரையிலான வாக்குகளை அவர் பெறுவது சாத்தியம். இதை டலஸ் அழகபெருமவும் கூறியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. அதனால் நாமல் சுலபமாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாகுவார் என்று சாணக்க குறிப்பிட்டார். வடக்கில் உள்ள பிரச்சினைகள் தான் தெற்கிலும் உள்ளன. முழு நாட்டையும் கருத்தில் கொண்டு தீர்மானங்களை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண கிடைக்கும். நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையை நாம் ஒருபோதும் வகுக்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்புக்கு வெளியே வியகமவில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் அரசியல் அமைப்புக்கான 13ஆம் திருத்தம் குறித்து பொய்யுரைக்க வேண்டிய தேவையில்லை. முடிந்ததை முடியும் என்று சொல்லுவோம், முடியாததை முடியாது என்று சொல்லுவோம். வடக்கில் உள்ள பிரச்சினைகள் தான் தெற்கிலும் உள்ளன. முழு நாட்டுக்குமான சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை காணலாம். அப்போது அரசியல்வாதிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போகலாம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒருமித்த தன்மையில் இருக்கின்றன. நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையை நாம் ஒருபோதும் வகுக்கப் போவது இல்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ தனது உரையில் தெரிவித்தார். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது காலை தமிழ் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.